ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு வனி குக்கிங் அண்ட் லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்மளோட சேனலில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலாக கிருஷ்ணருக்கு ரொம்ப பிடிச்ச 3 ரெசிபீஸ் பார்க்க போகிறோங்க. அதுவும் ஸ்வீட் அப்பம், முறுக்கு, தட்டை. இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியான மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், கிருஷ்ணருக்கு பிடிச்ச முதல் ரெசிபியாக நம்ம பார்க்க போகிறது அப்பம், ஸ்வீட் அப்பம். இது பண்ணுறதுக்கு 1 டம்ளர் போல் பச்சரிசி எடுத்திருக்கேங்க. இந்த பச்சரிசியை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரம் வரைக்கும் நம்ம வந்து ஊற விட்டுடலாம் ஃபஸ்ட்டில். அதனால் ஃபஸ்ட்டில் நம்ம எல்லா ரெசிபியும் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை ஊற வச்சிட்டிங்க அப்படின்னா கடைசியாக நீங்கள் இது செஞ்சு முடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நல்லா வாஷ் பண்ணி வச்சு இதை கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு மூடி வச்சுட்டு ஒரு மணி நேரம் அப்படியே இருக்கட்டும். இப்போ 1 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதை வந்து நல்லா தண்ணியை வடிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். அதுக்காக ஃபஸ்ட்டில் அரிசி சேர்த்துடலாம். அரிசியோடு நம்ம வந்து ஸ்வீட்டுக்கு வெல்லம் சேர்த்துக்கலாம். வெல்லம் வந்து நான் வந்து ஒரு 1/2 டம்ளர் போல் சேர்த்துருக்கேன். கூடவே தேங்காய் துருவல் சேர்த்துருக்கேங்க, ஒரு 1/4 கப் போல் சேர்த்துருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 2 ஏலக்காய் நல்ல வாசனைக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா அரைச்சிடலாங்க. அது பாதி அரைஞ்சிருக்கும் போதே நம்ம ஒரு பனானாவையும் சேர்த்து நல்லா கொஞ்சம் ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருக்கணும். இது அளவுக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இப்போது அப்பமாக நம்ம ஊற்றி எடுக்கிறதுக்கு எண்ணெய் காய வச்சாச்சு. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து டீப் ஃப்ரை பண்ண இஷ்டம் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பணியார பேனில் கூட ஊற்றி எடுத்துக்கலாம். அதுவும் நல்லாயிருக்கும். நான் வந்து இன்றைக்கி டீப் ஃப்ரை பண்ணியிருக்கேன். பாருங்கள், நம்ம ஊற்றினோன்னே எப்படி புஷ்ஷுன்னு வந்துருச்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக, ரொம்ப ப்ளஃபியாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நல்லா சிம்லேயே வச்சு நல்லா குக் பண்ணுங்கள். இது வந்து நம்ம பனானா சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் குயிக்காகவே வந்து கருக ஆரம்பிக்கும். அதனால் வந்து நல்லாவே சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம 2 சைட்லையும் திருப்பி விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட ஃப்ளஃபியான சாஃப்டான அப்பம் வந்து ரெடி ஆயிரும். கண்டிப்பாக இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சதுன்னா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு நம்ம செய்ய போகிறது முறுக்கு செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இன்றைக்கி நான் 2 டம்ளர் வந்து அரிசி மாவு வந்து எடுத்துக்கிறேங்க. கூடவே வந்து ஒரு 1/2 டம்ளர் போல் உளுந்து மாவு வந்து எடுத்துக்கலாம். இந்த உளுந்து மாவு எடுக்கிறதுல கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக உளுந்து மாவு சேர்த்துட்டா கொஞ்சம் கசப்பு ஏறும். அதோட ஒரு மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ அதோட உப்பு சேர்த்தலாம் தேவையான அளவு. உப்பு சேர்த்துட்டு கூடவே வந்து எள்ளு சேர்த்துக்க போகிறோம். எள்ளு, சீரகம் இதெல்லாம் நம்ம சேர்த்துக்க போகிறோம். இதெல்லாம் நம்ம முறுக்குக்கு ஒரு சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். எள்ளு சேர்த்தாச்சு. அதோட சீரகம் வந்து சேர்த்துக்க போகிறோம். சீரகத்தை கொஞ்சம் கசக்கிட்டு நம்ம சேர்த்துடலாம். நீங்கள் வந்து ஓமம் சேர்க்குறா இருந்தால் கூட ஓமம் சேர்த்துக்கலாம். அதுவும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் உங்களுக்கு. அது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நீங்கள் பட்டர் இருந்ததுன்னா பட்டர் சேர்த்துக்கோங்க. கூடவே வந்து சூடான எண்ணெய் வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கிறிஸ்பியாக வர்றதுக்கு இந்த சூடான எண்ணெய் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்க்குறதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு பொருள் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நல்லா அந்த எள்ளு, சீரகம், உப்பு எல்லாமே நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகணும் இல்லையா? அதனால் மாவாக இருக்கும்போதே முதல்ல நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வந்து தண்ணி ஊற்றி நம்ம வந்து சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட இன்னொரு சேனலாம் மணி கோலம், அதோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். நிறையா நியூ டிசைன்ஸ் ஆஃப் கோலம் வந்து அதில் போட்டுட்ருக்கேன். பிடிச்சிருந்தேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி தமிழ் கதை உலகம், அதோட லிங்க்கே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதில் வந்து நாவல், ஷார்ட் ஸ்டோரிஸ் இந்த மாதிரி நிறைய போட்டுட்ருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஒரே டயத்தில் நிறைய தண்ணி விட்டுறாதீங்க, நமக்கு வந்து மாவு வந்து தண்ணி ஆயிரும். ஸோ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நான் வந்து இன்றைக்கி இந்த ஸ்டார் அச்சு தான் யூஸ் பண்ண போகிறேன். அந்த அச்சை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து முறுக்கு பிழிஞ்சிடலாம். ஃபஸ்ட்டில் வந்து முறுக்கு குழலில் நம்ம வந்து மாவை வந்து போட்டுடலாம். போட்டுட்டு இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணும்போது முதல்ல ஒரு நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் வந்து இந்த கண்கரண்டி வச்சுருப்போம் இல்லைங்களா,
அதில் வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணுங்கள். இல்லைன்னா வந்து தோசை பிரட்டியில் அந்த மாதிரிலாம் கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து சுற்றி எடுத்துடலாம். நம்ம வந்து நேராக எண்ணெயிலே வந்து புளியலாம். பிகினர்ஸாக இருக்கும்போது நம்ம வந்து அந்த மாதிரி ட்ரை பண்ண முடியாது இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன ட்ரிக்கு. இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சான்னு பார்க்குறதுக்கு முதல்ல நீங்கள் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஏதாவது மாவு சேர்த்து பாருங்கள். நல்லா வந்து உங்களுக்கு பொரிய ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற முறுக்கை வந்து சேர்த்துருங்க. நல்லா வந்து எண்ணெய் சூடாக இருக்கும்போது போட்டால் தான் உங்களுக்கு நல்லா முறுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக குக் ஆகும். உங்களுக்கு நல்லா சிம்மில் வச்சுட்டு 2 சைட்லேயும் நல்லா திருப்பி விட்டு அந்த எண்ணெய் வந்து கொதிப்பு அடங்கினதும் நம்ம வந்து முறுக்கை வந்து எடுத்துடலாம். அது வந்து உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். எண்ணெய் வந்து சத்தம் வந்து டிஃப்ரெண்ட்டாக கேட்கும் உங்களுக்கு. அந்த டயத்தில் நீங்கள் வந்து அதை எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா திருப்பி விட்டாச்சு. திருப்பி விட்டு நல்லா லோ ஃப்ளேமில் நம்ம முறுக்கை வந்து சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான முறுக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், எண்ணெய் வந்து நல்லாவே உங்களுக்கு தெரியுது இல்லையா, அந்த மாதிரி நம்ம எண்ணெய் கொதிக்கிறது ஆஃப் ஆனதும் நம்ம எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தோன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற ரெசிபி தட்டை முறுக்கு. இது பண்ணுறதுக்கு முதல்ல நான் வந்து மாவை வந்து அடுப்பில் வச்சு கிளறி எடுத்துக்க போகிறேன். அதுக்காக தான் தண்ணி வந்து கொதிக்க விட போகிறேன். 1 கப் மாவுக்கு 1 கப் தண்ணி சேர்த்து கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். அதோடவே காரத்துக்கு கொஞ்சமாக சில்லி பவுடர் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதோட தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சோன்னா நம்ம வந்து மாவு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறிக்க போகிறோம். கட்டிப்பட்டாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம கடைசி வந்து ஆறுனதும் நம்ம வந்து கைவிட்டு தான் கிளற போகிறோம். அதனால் வந்து அது ஒன்றும் நீங்கள் வந்து பயந்துக்க தேவையில்லை. இந்த மாதிரி மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள். இப்போ இதை நம்ம வேறு பவுலுக்கு மாற்றிட்டு இதை மூடி வச்சு கொஞ்சம் ஆற விட்டுடலாம். மாவு வந்து அதிலே வந்து நல்லா வெந்துடும் உங்களுக்கு. 10 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம சீரகம், கடலைப்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். சீரகம் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். கடலைப்பருப்பு நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாக இருக்கிறதுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். அதோடவே ஒரு 2 பூண்டு வந்து தட்டி போட்டிருக்கேன். உங்களுக்கு பூண்டு ஃப்ளேவர் பிடிக்காதுன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதோட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துடலாம். அதையும் நல்லா இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க. நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதோடவே நிறைய இடத்துல அப்படியே கருவேப்பிலை வந்து ஸ்ப்ரெட் ஆகும் உங்களுக்கு. அதனால் கொஞ்சமாக சின்ன சின்னதாக கிள்ளி போட்டுக்கோங்க. அதோடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன். நம்ம உப்பு காரத்துக்கு சில்லி பவுடரும் வந்து ஏற்கனவே ஆட் பண்ணியாச்சு இல்லையா. இப்போ இதை நல்லா வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனலில் ஏற்கனவே கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபியை நம்ம சிகப்பு அவலை வச்சு ஸ்வீட் ரெசிபி போட்டிருந்தோம். அதோட லிங்கை கூட நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் வந்து நம்ம உருட்டி எடுத்துடலாம். ஃபஸ்ட்டில் உருட்டிட்டு இதை ஃப்ளாட் பண்ணுறதுக்கு நல்லா ஒரு ஃப்ளாட்டான மூடி இல்லை ஏதாவது கிண்ணம் ஏதாவது யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நல்லா எல்லாம் ஈவனாக கிடைக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி எல்லாம் ஃப்ளாட் பண்ணிவிட்டு ஒரு ஃபோர்க்கை வச்சு நல்லா அங்கங்கே குத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு எண்ணெயில் வந்து பொரிச்சு எடுத்துடலாம். எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும். பாருங்கள், நம்ம தட்டையை இப்படி ஒன்று ஒன்றா போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துருங்க. இதுலேயும் அதே மாதிரி எண்ணெய் வந்து நல்லா கொதிக்கிறது அடங்கினதும் நம்ம வந்து இதை எடுத்துடலாம். ரொம்ப சூப்பரான கலர்ஃபுல்லான தட்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இதையும் இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பாருங்கள் எப்படி கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோதான், நம்மளோட தட்டை முறுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட 3 ரெசிபியும் பார்த்தீங்களா எப்படி இருந்தது? ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.